வெல்கம் டு தாமிரபரணி இன்ஜினியரிங் காலேஜ். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் பிசிஐ. பிசிஐனா என்னென்னா பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ். இதில் 3 டைப்ஸ் இருக்குது: இன்வர்சிவ், செமி இன்வர்சிவ் அண்ட் நான் இன்வர்சிவ். ஃபர்ஸ்ட் ஒன் இன்வர்சிவ். Invasive types of BCI are implanted directly into the brain during a neurosurgery. ஸோ இந்த இன்வர்சிவ் டைப்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கார்டெக்ஸ், பிரெயினோட கார்டெக்ஸில் அது கார்டெக்ஸோட இன்சைடில் சிப்பை ப்ளேஸ் பண்ணுவாங்க. சிப்போ ஆர் மைக்ரோ எலக்ட்ரோடோ. ஸோ இந்த மைக்ரோ எலக்ட்ரோடு வந்து எத்தனை பின்ஸ் இருக்கும்னா 100 ஆஃப் பின்ஸ் இருக்கும். ஆனால் அந்த சிப்போட வித் எவ்வளோ இருக்கும்னா ஹியூமன் ஹேர் மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கும். இதில் வந்து என்ன இதெல்லாம் இருக்குன்னா சிங்கிள் யூனிட் பிசிஐ என்ன பண்ணும் அப்படின்னா டிடெக்ட் சிக்னல்ஸ் ஃப்ரம் ஏ சிங்கிள் ஏரியா ஆஃப் பிரெயின் செல்ஸ் அண்ட் மல்டிபிள் யூனிட் பிசிஐ விச் டிடெக்ட் ஃப்ரம் மல்டிபிள் ஏரியாஸ். ஸோ இதில் வந்து எலக்ட்ரோடில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லென்த் ஆஃப் எலக்ட்ரோடு இருக்குது. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பேரலைஸ்டு பேஷண்ட்ஸ் இருப்பாங்கள்ல அவங்களோட பிரெயினில் இன்ஜெக்ட் பண்ண சொல்ல, சர்ஜரி மூலமாக இன்ஜெக்ட் பண்ண சொல்ல அவங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளுக்கு சிக்னல்ஸ் மூலமாக கேதர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து பிரெயினுக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்டர்ஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதே மாதிரி இது வந்து பெயின்ஃபுல்லாக இருக்காது. செகண்ட் டைப் வந்து செமி இன்வர்சிவ். Electrocardiography uses electrodes placed on the exposed surface of the brain to measure electrical activity from the cerebral cortex. அதாவதுனா செமி இன்வர்சிவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா கார்டெக்ஸோட சர்ஃபேஸில் சிப்போ எலக்ட்ரோட ப்ளேஸ் பண்ணுவோம். அப்படி ப்ளேஸ் பண்ண சொல்ல நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா நம்மளுக்கு நான் இன்வர்சிவை கம்பேர் பண்ணுறதோடையும் இதில் வந்து பெட்டர் ரிசொல்யூஷன் கிடைக்கும். அதாவது லோயர் ரிஸ்க் ஃபார்ம் ஆகும். நம்ம ஸ்கேர் டிஷ்யூ எதுவுமே, அதாவது நியூ செல் எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதனால் நம்மளுக்கு இதில் ரிஸ்க் கம்மி. லாஸ்ட் ஒன் வந்து நான் இன்வர்சிவ். தேர் ஆர் செவரல் நான் இன்வர்சிவ் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. என்னதுலான்னா இஇஜி, எம்இஜி, எஃப்ஆர்ஐ, பெட். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் இன்வர்சிவ்னா என்ன அப்படின்னா இதில் வந்து எலக்ட்ரோடோ இல்லைன்னா சிப்போ எப்படி ப்ளேஸ் பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு ஸ்கேல்பில் ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ளேஸ் பண்ண சொல்ல அந்த ப்ளேஸ் பண்ணுற எலக்ட்ரோட்ஸ் எத்தனை ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா 10 to 20 எலக்ட்ரோட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். இந்த எலக்ட்ரோடு வந்து என்ன பண்ணுவோம்னா பிரெயின் சிக்னலை ரீட் பண்ணி நம்மளுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கும். இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து இஇஜி. இஇஜினா என்னதுன்னா எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃபி. இந்த எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃபி மூலமாக நம்ம எலக்ட்ரோட நம்ம ஸ்கேல்பில் ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இப்போ ப்ளேஸ் பண்ணுற எலக்ட்ரோடு என்ன பண்ணுவோம்னா பேரலைஸ்டு பேஷண்ட்ஸோட அந்த என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்மளுக்கு சிக்னல்ஸை ரீட் பண்ணி நம்மளுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கும். செகண்ட் ஒன் வந்து என்னது அப்படின்னா எம்இஜி. எம்இஜினா என்னதுன்னா மேக்னெட்டோ என்செஃபலோகிராஃபி. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை பிரெயின்லேருந்து நம்மளுக்கு என்ன ஆக்டிவிட்டி அவங்க நினைக்கிறாங்களோ அதை நம்மளுக்கு கன்சிடர் பண்ணி தரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து எஃப்எம்ஆர்ஐ, ஃபங்க்ஷனல் மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். இது வந்து டைரக்டாக நியூரோ ஆக்டிவிட்டியை நம்மளுக்கு மெஷர் பண்ணி கொடுக்கும். லாஸ்ட் ஒன் வந்து பெட். பெட்டுனா என்னதுன்னா பொசிட்ரான் எமிஷன் டொமோகிராஃபி. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கெமிக்கலை வந்து நம்ம டைரெக்டாக நம்மளுக்கு பிளட்டில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளட் மூலமாக நம்மளுக்கு பிரெயினுக்கு மெட்டபாலிக்கல் கெமிக்கல் போய் அதோட ரேடியோ ஆக்டிவ் சென்சார் மூலமாக நம்மளுக்கு அந்த பிரெயினோட சிக்னல்ஸை நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதுதான் இந்த டைப்ஸ் ஆஃப் பிசிஐ. நெக்ஸ்ட் கிளாஸ் அப்ளிகேஷன் ஆஃப் பிசிஐ பார்க்கலாம். தேங்க்யூ.